செயலிழந்த நிலையில் ஒரு பொம்மை முதலமைச்சராக மக்களை சந்திப்பதற்குரிய திறமையற்றவராக இருக்கின்ற காரணத்தால் அடுத்து யார் என்ற கேள்வியும் அதற்கு விடையாக வாரிசாக உதயநிதியை ஸ்டாலின் குடும்பம் அறிமுகப்படுத்தி திணித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி கருணாநிதி தலைவராக இருந்தபோது மு.க. அழகிரியை பின்னுக்கு தள்ளி கனிமொழியை கடற்றிவிட்டு ஸ்டாலினை எப்படி தலைமைக்கு கொண்டு வந்தாரோ, தன்னுடைய மகனை வாரிசாக திமுகவின் அதிகார மையமாக, இன்னும் சொல்ல போனால் 26 தேர்தலில் முதலமைச்சராகவே அவரை உருவாக்க நினைக்கிறார். திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேரடியாகவே சொன்னார், ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனை போல ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி முதலமைச்சராக போகிறார். ஸ்டாலின் எப்படி நடந்துகிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த மேடைக்கு வந்த உடனே ஒரு பெரிய ராஜாதி ராஜா மாதிரி ஒரு வெள்ளி சேர் போட்டு அந்த சேர்ல அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பக்கத்துல கை கட்டி, துரைமுருகன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள் இருந்து இவரை விட மூத்தவர்கள், கட்சிக்கு உடைத்தவர்கள், சீனியர்கள்லாம் பக்கத்துல கூட உட்கார வைக்காம நிக்க வச்சு பார்த்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆவடிக்குமார். ஊடகங்களில் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் யார் முதன்மை பெறுவது, யார் கட்சியை அடுத்து நடத்துவது என்பதில் உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு செயலிழந்த நிலையில் ஒரு பொம்மை முதலமைச்சராக மக்களை சந்திப்பதற்குரிய திறமையற்றவராக இருக்கின்ற காரணத்தால் அடுத்து யார் என்ற கேள்வியும் அதற்கு விடையாக வாரிசாக உதயநிதியை ஸ்டாலின் குடும்பம் அறிமுகப்படுத்தி திணித்துக் கொண்டிருக்கிறது. இது அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. இருந்தாலும் இன்னும் 2-3 மாதங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தால் அதை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய பலன்களை, பதவிகளை இழக்க வேண்டாம் என்பதற்காக அவர்கள் ஸ்டாலினுடைய இந்த வாரிசு முறையை, உதயநிதியினுடைய அத்துமீறலை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதை தவறாக புரிந்து கொண்ட ஸ்டாலின் குடும்பமும் உதயநிதியும் வருகின்ற தேர்தலில் தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக, அதிகாரத்தை பெறுவதற்காக அனைத்து வகையிலும் உதயநிதி இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி கருணாநிதி தலைவராக இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது, அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்தபோது மு.க. அழகிரியை பின்னுக்கு தள்ளி கனிமொழியை கடற்றிவிட்டு ஸ்டாலினை எப்படி தலைமைக்கு கொண்டு வந்தாரோ, தன்னுடைய வாரிசாக திமுகவின் அதிகார மையமாக உருவாக்கினாரோ, அதற்கு இளைஞர் அணியை அவர் கருணாநிதி பாணியில் பின்பற்றினாரோ, அதை போல இன்றைக்கு ஸ்டாலின் தன்னுடைய மகனை வாரிசாக திமுகவின் அதிகார மையமாக, இன்னும் சொல்ல போனால் 26 தேர்தலில் முதலமைச்சராகவே அவரை உருவாக்க நினைக்கிறார் என்று இன்றைக்கு திமுக வட்டாரங்களில் இருந்து பரப்பப்பட்டு வருகிறது. இதை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேரடியாகவே சொன்னார், ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனை போல ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி முதலமைச்சராக போகிறார் என்றெல்லாம் திமுகவினுடைய பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அவை முன்னவர், நீர்வளத்துறை அமைச்சர் என்று
திமுகவின் ஸ்டாலினை அடுத்த நிலையில் இருக்கின்ற அதிகார மையமாக, ஏன் கருணாநிதிக்கு அடுத்த நிலையில் இருந்த துரைமுருகன் இன்றைக்கு அதிகாரம் என்பது, தலைமை என்பது ஸ்டாலினிடம் இருந்து உதயநிதியை நோக்கி நகர்ந்து விட்டது என்பதை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று ஒப்புமை காட்டி சொன்னார். இதை அவர் விரும்பி செய்யவில்லை என்றாலும் தன்னுடைய மகனுக்கு போதிய இடம் கிடைக்க வேண்டும், தனக்கு உரிய சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னதாக பார்க்கப்பட்டது. இதை அவர் விரும்பி சொல்லவில்லை என்றாலும் விதண்டாவாதத்தை உருவாக்குவதற்காக அவர் எப்பொழுதுமே கையாளுகின்ற அந்த நக்கல் பேச்சாகத்தான் இன்றைக்கு அரசியல் உலகம் பார்க்கிறது. ஏனென்றால் துரைமுருகன் எப்பொழுதும் இவர்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல அபத்தமாக பேசுவதும், அடுத்தவர் கிண்டலுக்கு ஆளாகின்ற வகையில் பேசுவதும் அவருடைய அரசியல் பாணிகளில் ஒன்று. அந்த வகையில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்கின்ற ஒப்பீடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அரசியல் வியூகத்தை, புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய கேள்விகளை, திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி மீது வைத்த விமர்சனத்தை, திமுக தலைமையினுடைய பலகீனத்தை துரைமுருகன் வழிமொழிந்திருக்கிறார் என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் 175 சட்டமன்ற தொகுதிகளில் முழுமையாக பிரச்சாரத்தை செய்து முடித்துள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அந்த கூட்டங்களில் மக்களிடம் நேரடியாக வைத்த கேள்வி என்பது, இது ஜனநாயக ஆட்சி இல்லை, மன்னர் ஆட்சி. ஒரு மன்னர் ஆட்சியில்தான் தனக்கு பின் தன்னுடைய மகன், அவருக்கு பின் அவருடைய மகன் என்று இந்த மன்னராட்சி முறை இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் பல நாடுகளில் ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்று அதற்கு பிறகு ஜனநாயக முறையில் ஆட்சி, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு, தேர்தல் நடைமுறைகள் தொடங்கியதற்கு பிறகு வாரிசு முறை என்பது தடுக்கப்பட்டு விட்டது, தவிர்க்கப்பட்டு விட்டது. இது ஜனநாயக மண். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கின்ற உரிமை இருக்கிறது. வாக்களிக்கின்ற உரிமை இருக்கின்ற அனைவருக்கும் ஆட்சிக்கு வருவதற்கும் பதவி பெறுவதற்கும் எல்லாவித உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. எனவே இங்கே மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்துவதுதான் நம்முடைய ஜனநாயக முறை ஆட்சி. இந்த ஆட்சியில் மன்னர் என்பவருக்கு இடமே இல்லை, வாரிசு முறைக்கு வழியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மன்னர் ஆட்சி முறையை, வாரிசு ஆட்சி முறையை திமுக பின்பற்றுகிறது. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. திமுக மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். ஏனென்றால் வாரிசு ஆட்சி முறை என்பது மக்களால் வெறுக்கப்படுவது மட்டுமல்ல, விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலையை பார்க்கிறோம். அதைதான் பீகாரில் லல்லு பிரசாத்தினுடைய காட்டாட்சி முறை, வாரிசு முறை, மன்னராட்சி முறை, குடும்ப ஆட்சி முறை இன்றைக்கு துப்புரவாக துடை தெரியப்பட்டு அந்த குடும்பமே நான் இந்த குடும்பத்தின் வாரிசு இல்லை என்று சொல்லி வெளியேறுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. இதை போலவே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வாரிசு முறையில் தலைமையை உருவாக்கிய காரணத்தால், வழிநடத்துகின்ற காரணத்தால் இன்றைக்கு காங்கிரஸ் துப்புரவாக இந்திய அரசியலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழற்றி விடப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும், ஒரு பீகாரில் இன்றைக்கு
பட்நாயக்கின் குடும்பத்தின் வாரிசாக இருந்த நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, தேர்தலில் தோல்வி கண்டிருக்கிறது. அதை போலவே ஆந்திராவில் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி மிக அதிகமான மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி கடந்த தேர்தலில் தோல்வி கண்டிருக்கிறது, அகன்றிருக்கிறது. இப்படி எல்லா மாநிலங்களிலும் நாம் பட்டியலிட முடியும். இந்திய அரசியலில் மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால் அங்கே சிவசேனாவினுடைய பால்ராஜ் தாக்கரேவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். காஷ்மீரத்தை எடுத்துக்கொண்டால் ஷேக் அப்துல்லாவினுடைய வாரிசுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த பதவிகளை இழந்து, ஆட்சி பீடத்தை இழந்து பதவியை துறந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா மாநிலங்களிலும் வாரிசு முறை என்பது நீண்ட நாள் நிலைத்ததில்லை. மக்கள் விழிப்பு ஏற்பட்டவுடன் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த வாரிசு முறை ஆட்சியை ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் என்கின்ற முறை திமுகவில் இருக்கிறது. இது வாரிசு முறை ஆட்சி, மன்னர் ஆட்சியினுடைய எச்சம் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதை அன்றைக்கு உடன்பிறப்புகள் அதனுடைய பொருள் புரியாமல், நோக்கம் தெரியாமல் பாராட்டினார்கள். சமூக ஊடகங்களில் கூட உடன்பிறப்புகள் அது உணர்ச்சி வயப்பட்டு கிரீடம் போட்டு மீம்ஸ் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு உளவுத்துறை கண்டறிந்த விவரங்களின்படி இதை மக்கள் ரசிக்கவில்லை. இந்த மன்னராட்சி வாரிசு முறையை உருவாக்குகின்ற நிலையை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறது. இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்பதெல்லாம் மக்கள் இவர்களை அந்நியப்படுத்துவதற்கு பயன்பட்டிருக்கிறது. அதனால் அதுவும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வைத்த கோஷம், வைத்த செய்தி எடுபட்டிருக்கிறது. இது மன்னராட்சி, வாரிசு முறை ஆட்சி, குடும்ப ஆட்சி. ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் உழைப்பது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளும் கொத்தடிமைகளாக அந்த குடும்ப அரசியலை இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி என்று சொன்னாலும் கொள்கை என்று அவர்களுக்கு எதுவும் இல்லை. குடும்ப ஆட்சியை காப்பாற்றுவது மட்டுமே அவர்களுடைய கொள்கை. அவர்களுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, திட்டங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு கம்யூனிஸ்டுகளும், காங்கிரசும், விடுதலை சிறுத்தைகளும், மற்ற தோழமை கட்சிகளும் திமுகவுக்கு கொத்தடிமைகளாக இருந்து கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அதிகாரமற்ற மன்னர் தூக்கி வீசுவதை மடியேந்து பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறது. இந்த ஆட்சி முறையை மட்டுமல்ல, இந்த கூட்டணியை இந்த தேர்தலில் துடை தெரிய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்ன கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்கின்ற வாரிசு முறை ஒப்பீடு துரைமுருகனால் செய்யப்பட்டு அது இன்றைக்கு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உளவுத்துறையும் அவர்களுடைய வியூக வகுப்பாளர்களும் அவர்களுடைய உளவு நிறுவனங்களும் இந்த செய்தியை அறிந்தவுடன் திகைத்து போயிருக்கிறார்கள். எந்த விளம்பரத்தை தேடி, ஆதரவை நாடி அவர்கள் இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்கின்ற அந்த பட்டமளிப்பு விழா நடத்தினாரோ துரைமுருகன், அதற்கு எதிர்மாறான விளைவுகள் மக்களிடமிருந்து அவர்களை அந்நியப்படுத்தி இருக்கிறது. ஜனநாயகத்திலிருந்து அவர்களை மன்னராட்சி முறைக்கு போய்விட்டார்கள் என்பதை அறிவித்திருக்கிறது என்பதால் அவர்கள் இதிலிருந்து விடுபட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை அந்த அறிவிப்பை, அந்த ஒப்பீட்டை பெருமையாக நினைத்தார்களோ, அந்த ஒப்பீடு இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை, பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு அவர்கள் அடுத்து இதிலிருந்து உடன்பிறப்புகளை திசை மாற்றுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் இந்த ராஜராஜ சோழன் ஒப்பீட்டுக்கு பிறகு உதயநிதி முழுமையாக
திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிக்க, ஆக்கிரமிக்க, அவருடைய ஆதரவாளர்கள் படையை உருவாக்க முனைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் புதியவர்களை, அவருக்கு அணுக்கமானவர்களை, அவருக்கு வேண்டியவர்களை கொண்டு வருவதற்கு நேரடியாக களத்தில் இறங்கி அவருடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது திமுகவில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள், இவ்வளவு நாள் அந்த கட்சியை காப்பாற்றிய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிவிடும் என்ற நிலை வந்திருக்கிறது. அதனால் அவர்கள் நம்முடைய நிலையை தக்க வைக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் வந்திருக்கிறது. அடுத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு புதியவர்கள் இடம்பெறுவார்கள் என்கின்ற போது ஏற்கனவே இன்றைக்கு பல்வேறு வழக்குகளில், பல்வேறு சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருக்கும் இன்றைய அமைச்சர்கள் பல பேர் வாய்ப்பற்ற நிலையை பெறுவார்கள் என்று இன்றைக்கு செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் தங்களுடைய பாதிப்புகளை இருந்து மீட்பதற்கு அல்லது மீட்டுக் கொள்வதற்கு தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நிலைக்கு ஒரு பக்கம் போயிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு திமுகவை வழிநடத்துகின்ற, திமுகவினுடைய செயல்களை நிர்மாணிக்கின்ற கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய நோக்கத்திற்கு மாறாக இந்த துரைமுருகனுடைய சூழ்ச்சியான அறிவிப்பு, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்கின்ற மன்னர் வாரிசு முறையை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சரியாக பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டார். இதனால் நம்முடைய எண்ணம், நோக்கம் எதிர்விளைவுகளை உருவாக்கி விட்டது என்று திமுகவில் இருக்கின்றவர்களுக்கு இப்போதான் உரைச்சிருக்கு, தலைமைக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு. அந்த உளவுத்துறையும் வியூக வகுப்பாளர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு அதுல இருந்து எப்படி மீள்றது என்பதற்கு அடுத்து அந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுத்த திட்டம் தான் திருவண்ணாமலையில் இளைஞர் அணி மாநாடு என்ற பெயரில் ஏவா வேலு திமுகவினுடைய மண்டல மாநாட்டை நடத்தியிருக்கிறார். இந்த மண்டலத்துல மாநாட்டுல பாத்தீங்கன்னா அதுல அவங்க சொல்ற அளவுக்கு கூட்டம் வரல. அது எல்லாருமே ஊடகங்கள்ல காலி சேர்களை காட்டினாங்க. அந்த வந்தவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, அவங்க அத்தனை பேரும் இளைஞர்களா என்பதே ஒரு கேள்விக்குறி. இது எல்லாத்த விட அந்த கூட்டத்துல கனிமொழி கலந்துக்கல. அந்த கூட்டத்துல கனிமொழி கலந்துக்கலன்னு மட்டும் இல்ல, ஸ்டாலின் எப்படி நடந்துகிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த மேடைக்கு வந்த உடனே ஒரு பெரிய ராஜாதி ராஜா மாதிரி ஒரு வெள்ளி சேர் போட்டு அந்த சேர்ல அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பக்கத்துல கை கட்டி, துரைமுருகன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர்களிருந்து இவரை விட மூத்தவர்கள், கட்சிக்கு உடைத்தவர்கள், சீனியர்கள்லாம் பக்கத்துல கூட உட்கார வைக்காம நிக்க வச்சு பார்த்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இது இன்னும் அந்த கட்சியில் இருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அது இருந்தது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட பேச்சுக்கள், இது இந்த வியூக வகுப்பாளர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மன்னராட்சி முறைக்கு திமுக கடைபிடிக்குது, மன்னராட்சி வாரிசு முறை ஆட்சி திமுகவில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தியை திசை மாற்றணும்னு நினைச்சாங்க. ரெண்டாவது, திமுக ஆட்சி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதிலிருந்து, நான் மறுபடியும் சொல்றேன், முதலமைச்சர் ஆனதிலிருந்து, ஏன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாங்க அமைக்க போறோம்னு சொல்லவே இல்லை. அவர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த ஆட்சியினுடைய அடையாளமாக திராவிட மாடல் தான் அவங்க இன்னைக்கு பேசிட்டு வராங்க. இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில ராஜராஜ சோழன் எங்க வந்தாரு, ராஜேந்திர சோழன் எங்க வந்தாரு என்று கேள்வி வருது. இந்த கேள்வி மக்களிடம் சென்று சேர்ந்து ஒரு எதிர்விளைவுகளை உருவாக்குவது, இவ்வளவு நாள் நம்ம சித்தரிச்ச அந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஒப்பீடு பாதிப்பை உருவாக்கும் என்று அவர்களுடைய வியூக வகுப்பாளர்கள் அறிவித்த காரணத்தால் அதிலிருந்து மாற்றி மறுபடியும் இவங்க திராவிட மாடலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுதான் திருவண்ணாமலையில் அந்த மண்டல மாநாட்டில் நடந்த முயற்சி. அதனால என்ன பண்ணாங்க, அந்த மாநாட்டை நடத்தின ஏவா வேலுவை விட்டு இவ்வளவு நாள் ராஜேந்திர சோழனாயிருந்த உதயநிதிய
இப்போ இளம் பெரியார்னு அறிவிச்சாங்க. பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய ஆரம்பத்திற்கான கொள்கை வடிவம். அவருடைய கொள்கை தான் இன்றைக்கு திமுக சொல்லுகின்ற திராவிட மாடல் சொல்றாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கைகள், தந்தை பெரியாருடைய எண்ணங்கள் தான் திராவிட மாடலா ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சொல்ல இன்னைக்கு அதனுடைய பெரியாருக்கு பிறகு திராவிட மாடலை உருவாக்குகின்ற ஒரு தலைமையாக அல்லது ஆளுமையாக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை உருவாக்க நினைச்சிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக இந்த மன்னராட்சி முறை, வாரிசு முறை என்ற செய்தி மக்களிடமிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பது அவங்க நோக்கம். அதுக்காக பெரியாரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இப்போ இளம் பெரியார்னா என்னன்ற கேள்வி வருது. இளம் பெரியார்னா யார்? பெரியார்னா ஒரு அவருடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவர் அந்த மூத்திர சட்டியை கையில பிடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வாழ்ந்தவர். அவருடைய கொள்கையில் உறுதியாக இருந்தவர். எந்த கொள்கையிலும் சமரசம் ஏற்படுத்தி கொண்டதில்லை. அது மட்டும் இல்ல, அவர் மனதில் பட்டதை எந்தவித அச்சமும் இல்லாமல் வெளிப்படுத்தியவர் பெரியார். எதற்கும் பயந்தோ யாருக்கும் பயந்தோ எதையும் செஞ்சவர் இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத உதயநிதி எப்படி பெரியார்னு சொல்ல முடியும்? கேட்டா அவர் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தாருன்னு. கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் பெரியாருன்னா நாட்டுல இன்னைக்கு சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் பெரியார்னு கூப்பிட முடியுமா? அதனால என்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்ப கருப்பு சட்டை போட்ட உதயநிதி பெரியாருன்னா இன்னைக்கு பெரியாருடைய நிழலாகவே, பெரியாருடைய அணுக்க தொண்டனாக, அவருடைய அனைத்தையும் பாதுகாக்கின்ற ஒருவராக இருப்பவர் மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள். அப்போ வீரமணி கூட இதுவரைக்கும் இளம் பெரியார்னோ சொன்னதில்லை. ஆனா திராவிட கழகத்தில் இருக்கின்ற எத்தனையோ தந்தை பெரியாரை மையப்படுத்தி அல்லது பெரியாருடைய நினைவுகளை, பெரியாருடைய கொள்கைகளை தாங்கி நிற்கின்ற எத்தனையோ திராவிட அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புல இருக்கிற எத்தனையோ பேர் பெரியாரை போலவே இன்னைக்கு தூய்மையாக அரசியல் பக்கம் கூட வராம இன்னைக்கு கொள்கை பிடிப்போடு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் இளம் பெரியார்னு சொல்லல. ஆனா எந்தவித சரியான செயலும் இல்லாத, எந்த விதத்திலையும் ஒப்பிட முடியாத உதயநிதியை கொண்டு வந்து இளம் பெரியார், நேற்று வரைக்கும் ராஜேந்திர சோழன், இன்னைக்கு இளம் பெரியார்னு திருவண்ணாமலையில் அறிவிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து இவங்க எதற்காக அறிவிச்சாங்கன்னா, இந்த ராஜராஜ சோழன் என்பதை மன்னராட்சி முறையை நினைவுபடுத்துகிறது. இது தேர்தலில் பாதிப்பை உருவாக்கும்னு உளவுத்துறையும் அவங்களுடைய வீக வகுப்பாளர்களை சொன்னதுல இருந்து திசை திருப்பறதுக்காக இவங்க மறுபடியும் திராவிட மாடலுக்கு வந்து திராவிட மாடலுடைய வாரிசாக இன்னைக்கு உதயநிதியை காட்டுறாங்க. இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. திராவிட மாடலுடைய வாரிசு உதயநிதினா தந்தை பெரியார் இறுதி வரை, அவர் மூச்சு நிற்கின்ற வரை அரசியல் பக்கமே அவர் வந்ததில்லை. எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி தேர்தல் அரசியலில் போட்டியிடுகின்ற போது, போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றிய போது தந்தை பெரியார் கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, திராவிட கழகம் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று முடிவெடுத்ததற்கு காரணம், நாங்க சமூக சேவை செய்யறவங்க, எங்க மனசுல பட்டதை எங்களுக்கு மக்களை அடிமைப்படுத்துகின்ற அல்லது மக்களை பாதிக்கின்ற எந்த செய்தியா இருந்தாலும் அதை நாங்க வெளிப்படையா பேசுறோம். நாங்க கடவுள் மறுப்பாளர்கள், நாங்கள் கடவுளை மறுக்கிறோம், கடவுளை வெறுக்கிறோம், கடவுளை விமர்சிக்கிறோம். கடவுள் ஒரு ஜாதியத்தை உருவாக்கும் என்றால் அந்த கடவுளை நான் இல்லை என்பேன் என்று சொன்னவர் தான் பெரியார். ஆக கடவுள் அவர் மறுப்பை அவர் கடைபிடித்தது காரணமே கூட அது ஒரு ஜாதிய கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த மதம் எப்படி, அந்த கடவுள் எப்படி எல்லோருக்குமானவராக இருப்பார், அதனால் அந்த கடவுள் இல்லை என்று சொன்னவர் பெரியார். ஆக இந்த கடவுள் மறுப்பை நான் முன்னெடுக்கின்ற போது, நான் அரசியலில் ஈடுபட்டால், வாக்கு கேட்கின்ற பொழுது, வாக்காளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் என் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத வரை மக்களிடம் வாக்கு கேட்க முடியாது, மக்களை அணுக்கமாக அணுக முடியாது. எனவே மக்களுடைய தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு என்றால் அந்த அரசியலை ஒரு கொள்கைவாதி செய்ய முடியாது. அதனால் என்னுடைய கொள்கை
அரசியலில் ஈடுபட முடியாது, அதனால் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னவர் பெரியார். அப்போ அரசியலையே ஏற்க மறுத்த, அரசியலில் ஈடுபட மறுத்த பெரியார் உதயநிதி எப்படி பெரியார் ஆவாரு? இவர் அரசியலை வச்சுட்டு பொழப்பு நடத்துறவர். இன்னைக்கு அவருடைய தாத்தா கருணாநிதி முதலமைச்சரா இருந்ததுனால, கட்சியினுடைய தலைவரா வந்ததுனால, அவருடைய அப்பா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுனால அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியினுடைய சீனியர்களை புறந்தள்ளி இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காரு. இவர் ஒன்னும் திமுகவுக்கு உடைச்சி, திமுகவுக்கு சேவை செஞ்சு, திமுகவை வளர்த்து அதன் வழியாக இந்த நிலைக்கு வரல. இன்னைக்கு அடுத்த நிலை, அடுத்த முதலமைச்சர், அடுத்த திமுகவின் தலைவர் என்ற நிலைக்கு இன்னைக்கு அவர் நோக்கி பயணப்பட்டிருக்கிறார். அதுக்கான திட்டமிடலும் அதுக்கான செயல்பாடுகளும் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்கன்னா, அப்போ பெரியாருடைய வாரிசுன்னு இப்படி சொல்ல முடியும்? பெரியார் அரசியலே வேண்டாம்னு சொன்ன பெரியார் அரசியல்லையே வச்சு பொழப்பு நடத்துற உதயநிதி எப்படி வாரிசாக முடியும்? ரெண்டாவது, பெரியார் ஒரு 100 ஆண்டுகள் இந்த சமுதாயத்திற்காக, இந்த நாட்டிற்காக, கொள்கைக்காக வாழ்ந்தவர். அதுல அவர் வாழல ஒரு 80 ஆண்டுகள் உறுதியா இந்த அவருடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடித்தவர். அதனால் பல இழப்புகளையும் தியாகங்களையும் பல இன்னல்களையும் ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட பெரியாரை எந்தவித தியாகமும் எந்தவித இழப்பையும் சந்திக்காத தன்னுடைய குடும்பத்தினுடைய பலத்தால் இன்னைக்கு பதவியை பெற்றிருக்கின்ற அந்த பதவியை கூட சரியாக செயல்படுத்த முடியாமல் உல்லாச பயணியாக உலகம் சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பொறுப்பற்ற விளையாட்டு அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி எப்படி அதுக்கு பொருத்தமானவரா அந்த இளம்பெரியாரா இருக்க முடியும் என்ற கேள்வி இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, திமுக சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா திராவிட கழக நண்பர்கள் பலர் என்கிட்ட பேச சொல்லி அவங்களே வருத்தப்பட்டாங்க. அதிகாரம் இருக்குன்றதுக்காக எதை வேணா பேசலாம், எதை வேணா எந்த பட்டம் வேணா போட்டுக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல, இந்த மாதிரி செய்யறாங்கன்னு வருத்தப்படுறாங்க. ஆக இளம் பெரியார், இரண்டாவது பெரியார் ஒரு தியாகத்தின் உருவம், இன்னும் சொல்ல போனா உழைப்பினுடைய வெளிப்பாடு. ஆனா பெரியார் என்பதே ஒரு பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள், அறிவாளிகள், சான்றோர்கள், அவங்கள தான் பெரியார்னு கூப்பிடுவோம். ஆனா இளம் பெரியார்னா ஒரு குட்டி பெரியார்னு சொல்றாங்களா? என்ன பொருள்ல சொல்றாங்க? பெரியார்னா பெரியார் தான். அப்போ இளம் பெரியார்னா இப்பதான் இவர் உற்பத்தி ஆகிறாரா? இவர் பெரியார் ஆக போறாரா? சின்ன பெரியார்னு சொல்ல வராங்களா? என்ன சொல்ல வராங்க? நீங்க ஒரு பெரியார் என்ற வார்த்தை என்பது ஒரு உயர்ந்த மதிப்புள்ள உழைப்பின் அருமையை, அவர்களுடைய சான்றாண்மைக்கு, ஆளுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு வார்த்தை பெரியார். ஆனா ஒண்ணுமே இல்லாத, எதையுமே செய்ய ஒரு சரியான திட்டமிடல் இல்லாத, ஒரு பொறுப்பற்ற, ஒரு விளையாட்டு மனிதராக வாழ்கின்ற உதயநிதி எப்படி இளம் பெரியார் ஆக முடியும்? இளம் பெரியார்ன்றதே ஒரு பொருள் உள்ள வார்த்தையா நான் பார்க்கல. இளம் என்பதே அது இப்போதான் உருவாகுது, துளிக்குது. ஒரு குட்டி, ஒரு சின்ன பெரியார்னு சொல்லலாம், குட்டி பெரியார்னு சொல்லலாம், இப்போதான் முளவிட்ட பெரியார்னு சொல்லலாம். இப்படி அந்த வார்த்தையே கூட பொருத்தமில்லாத வார்த்தை. இளம் என்பதே இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை, முழுமை அடையவில்லை, பொறுப்புள்ளவர்கள் இல்லை என்பதை காட்டுவது. எனவே பெரியார் என்ற பெருந்தன்மையை, பெருமையை அடையாத ஒரு இப்போதுதான் இளைய நிலையில் இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினை அறிவிச்சதா அதுலயும் இன்னைக்கு ஒரு வினாக்குறி எழுப்பியிருக்காங்க. அடுத்து வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். வணக்கம்.